என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஷாப்பிங் விளாக் போட்டு. ஸோ ரொம்ப நாள் ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னோட தங்கச்சி 2 பேரும் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் ஷேர் ஆட்டோ அள்ளி போட்டு டி நகருக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாங்கள் எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்க 7 மாடி சரவணா ஸ்டோருக்கு தான். பேக் சைடு வழியாக தான் உள்ளே நுழைஞ்சது. உள்ளே நுழையும் போதே அங்கே இருக்க மிரர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியும் என்னோட பொண்ணுங்களும் இன்னும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு எப்போவுமே என்னோட பசங்களும் தங்கச்சியும் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்தாங்கன்னா அது தூரமாக நின்று ரசிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பார்த்து ரசிச்சிட்டே இருப்பேன். பொம்பளை பிள்ளைங்கன்னா அழகு இல்லையா? ஸோ அந்த அழகு தூரமானு ரசிச்சிட்டு இருப்பேன். சரி ரசிச்சது போதும், ட்ரெஸ் எடுக்க போகலான்னா நோ சாப்பிட்டுட்டு தான் ட்ரெஸ் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே கேன்டீனுக்கு போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் கேன்டீனில் உட்கார வச்சாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன தங்கச்சி நான் சிங்கிள் ஐப்ரோவை மட்டும் விஜயகாந்த் மாதிரி தூக்கி காட்டுவேன்னு சொல்லிட்டு எனக்கு அழகாக தூக்கி காமிச்சா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் என் தங்கச்சியும் சோஃபியும் சேர்ந்து பில்லெல்லாம் பே பண்ணி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வந்து ட்ரெஸ் எடுக்க வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து என்னோட சின்ன தங்கச்சிக்கு ட்ரெஸ் எடுக்க தான் வந்தோம். ஏன்னா அவள் இந்த வருஷம் காலேஜ் ஜாயின் பண்ணுறா. ஸோ கலர் ட்ரெஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு குர்தா செட்டு மாதிரி வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. எனக்கு வந்து இங்கே அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருந்தது, நல்லாவும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னொரு இடத்துல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பெண்டிங் விட்டுட்டு என் பெரிய தங்கச்சி ஒரு லிஸ்ட்டு வச்சுருந்தா. அந்த லிஸ்ட்டு படி ஒன்று ஒன்றா சரி இங்கே இருக்கிறத வந்து வாங்குவோன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றையும் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தா. ஸோ ட்ரெஸ்ஸை விட்டுட்டு வேறு ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதுக்கப்புறம் அக்சசரிஸ்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறதுனாலன்னு சொல்லி ட்ரெஸ்ஸை முதல்ல ஒரு 2 ஹவர்ஸ் சுற்றி பார்த்தோம். ட்ரெஸ்ஸு ஒன்றுமே செட் ஆகலை. சரி ஸ்டேஷ்னரி ஐட்டம் பக்கம் போகலான்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வந்து அந்த பக்கம் எங்களை வந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஸோ ஸ்டேஷ்னரி ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணால் என்னென்னலாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையும் என் தங்கச்சி ஒரு ஒரு பேப்பரில் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்திருந்தா. ஏன்னா என் பெரிய தங்கச்சி ஆல்ரெடி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படித்ததுனால அவளுக்கு என்னென்ன தேவைன்றது தெரியும். ஸோ இதுக்கு நடுவில் எங்கள் சோஃபி பார்த்தீங்கன்னா அவளுக்கு இயர்ரிங்ஸ், இந்த ஜும்கா டைப் இயர்ரிங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் எடுத்து என்கிட்ட வச்சு வச்சு காமிச்சிட்டு இருந்தா. எனக்கு இது நல்லா இருக்குல்லம்மா, எனக்கு இது நல்லா இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளைங்களுக்கு காசு தான் நிறைய கையில் வச்சுக்கணும் அது வாங்கி கொடுக்கறதுக்கு. ஏன்னா எத்த போட்டாலும் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும்ல. ஸோ எனக்கு எல்லாமே அழகாக இருக்க மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. சரி ஓகேம்மா நம்ம ஏதாவது ஃபெஸ்டிவல் வரும்போது இந்த மாதிரி வாங்கிக்கலாம், நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் நார்மலாக இங்கே வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும் கம்மலில். பட் இந்த தடவை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க, அது ஏன்னு தெரியல. என் தங்கச்சி வந்து அவளுக்கு ஹாஸ்டலுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருக்கானா, இந்த பக்கத்து என் பசங்க வந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதில் எங்கள் சோனா குட்டி வேற நடுவில் வந்து எனக்கு இதை வாங்கி கொடுமா அதை வாங்கி கொடுமான்னு தொல்லை வேற. சோஃபி வந்து ஒவ்வொரு இயரிங்ஸையும் வச்சு காமிச்சா ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இருக்கான்னு. சரி ஓகேம்மா பார்த்து வச்சுக்கோ, நம்ம அக்கேஷன் வரும்போது வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஸ்டெட்டெல்லாம் நானுமே பார்த்து ரசிச்சிட்டே இருந்தேன். உண்மையிலே என்ன சொல்கிறது, அவ்வளோ அழகாக இருக்குது. எப்படி கலெக்ஷன் ரெடி பண்ணுறாங்கன்னே தெரில. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நேராக வந்து அக்சசரிஸ் நம்ம ஸ்டேஷ்னரி ஐட்டம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லி நானும் பெரிய தங்கச்சி இந்த பக்கம் வந்துட்டோம். பெரிய தங்கச்சி அவள் லிஸ்ட்டில் இருக்க ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தா. என் வீட்டு வாண்டுங்க இந்த கேப்பில் டாய்ஸ் இருக்க செக்ஷனுக்கு எங்கள் சோனாக்குட்டி போயிட்டு அங்கே இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. இதில் என்ன ட்விஸ்ட்டுனா, எனக்கு ரொம்ப பிடிச்ச சிவனோட ஒரு பொம்மையும் இங்கே இருந்தது. எங்கள் சோனாக்குட்டி கண்ணில் அது பட்டுருச்சு. அது என்ன ஒரு பாண்டிங்னே தெரில எனக்கும் சிவனுக்கும். நான் எங்கே போனாலும் என் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலை கொடுப்பாரு. அது ஏன் தான் தெரியல. ஸோ இதுவும் அப்படி தான் இருந்தது. இதுக்கு நடுவில் எங்கள் சோஃபி குட்டி நீ வந்து சிவனை பார்த்து என்ஜாய் பண்ணதெல்லாம் போதும், எங்களுக்கு ஏதாவது பொம்மை வாங்கி கொடுமான்னு சொல்லி வச்சு விளையாண்டுட்டு இருந்தா. சோனா குட்டியோட செக்ஷன் இது என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் நாங்கள் எல்லாம் நின்று அந்த பொம்மையெல்லாம் பார்த்து விளையாண்டுட்டு இருந்தோம். எங்கள் சோனா குட்டி சிவனை எங்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருந்தா. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அணிலோட பொம்மை இருந்தது. அந்த அணில் மாதிரியே ஃபேஸை வச்சு காமிச்சிட்டு இருந்தா எங்கள் சோனா குட்டி. அதுக்கப்புறம் ஒரு ஹனிபி பொம்மையும் எடுத்து காமிச்சா. இதெல்லாம் எதுக்கு காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வேணும்னு இன்டெரக்டாக மேடம் வந்து கேட்குறது. நான் இதெல்லாம் ஸ்டேஜ் நீ தாண்டிட்ட வச்சுட்டு வா, இந்த பொம்மைலாம் உனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வேறு பக்கம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஆனால் அடுத்ததாக வந்தது வந்து காஸ்மெட்டிக் செக்ஷன். இங்கே லிப்ஸ்டிக், அதுக்கப்புறம் வேறு ஏதோ க்ரீமெல்லாம் வாங்கினாங்க. சோஃபி குட்டியும் வந்து அவளோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இந்த சன்ஸ்க்ரீன் அப்புறம் அந்த மாய்ஸ்சரைசர்னு ஏதோ ஒன்று சொன்னான். இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை. பட் என் பெரிய தங்கச்சி யூஸ் பண்ணுறதுனால அவள் என்னோட பொண்ணுக்கு வந்து இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்திருந்தா. ஸோ அதே மாதிரி சின்ன தங்கச்சிக்கும் சேர்த்து வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்கே இருக்க பேக்கில் வந்து டேக் பண்ணி முடிச்சிட்டோம். நாங்கள் கடைக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இல்லைன்னா 2:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வாங்கி முடிச்சுட்டு அண்ட் கடைசி ஃப்ளோரில் இருக்க பேக் வந்து ட்ரெஸ் எல்லாம் இல்லை புக்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி பேக் வந்து வாங்கலான்னு வந்திருந்தோம். இங்கே எங்கள் சோனா குட்டி இந்த கடைக்கு வர நேரம்லாம் இந்த மேக்கப் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பா. இங்கே வாமான்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு இந்த பக்கம் வந்து இதில் வந்து ஏதோ ஒரு கொரியன் சீரீஸ் ரீசெண்டாக அந்த விளையாடுவாங்கள்ல கேம் எல்லாம்,
அந்த மூவி பேர் எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. அந்த மூவியில் ஒரு சீட்டு போட்டு இது பண்ணுவாங்கல்ல, ஸ்குவிட் கேம். அதை மாதிரி நான் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பேக் அதில் வச்சுட்டு ஒரு சீட்டை கீழே போடுறேன், பாக்ஸை ஓப்பன் பண்ணி கேட்குறேன்னு ஏதோ மேஜிக்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தா. அம்மாவை கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விடுமா, அவளுக்கு பேக் எடுப்போன்னு சொன்னால் கேட்கவே இல்லை. இல்லை நீ இதை வீடியோ விட, இந்த பாக்ஸை யாராவது பார்த்து வாங்குவாங்கன்னு என் உசுரை வாங்கிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட போய் வம்பழுத்துட்டு இருந்தா. நான் வந்து ஸ்குவிட் கேம்லேருந்து வரேன், விளையாட வரீங்களான்னு சொல்லிட்டு அவளையும் பிடிச்சி வம்பழுத்துட்டு இருந்தா. சீட்டு போடுறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சியோட ஒரு ஆளாகவே மதிக்காமல் அவள் பேகு பார்த்துக்கிட்டே இருந்தா. அதுக்கப்புறம் கொண்டு அதை வச்சுட்டு வந்துருச்சு என் சின்ன வாண்டு. ஸோ ஒரு பேக்காக பார்த்தோம். எனக்கு இங்கே பேகுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. கிட்டத்தட்ட நிறைய கலெக்ஷன் இருந்தது. பட் எனக்கு வந்து பேகுமே இங்கே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பேக்கும் ட்ரெஸ்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாவது பேக் வந்து வேறு கடையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வச்சு அடுத்து செப்பல் வாங்க வந்தோம். இந்த செப்பல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஆனால் எனக்கு என்னென்னா இது 400 சம்திங் ப்ரைஸ் போட்டிருந்தது. 400க்கு இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இது வர்த்து மாதிரி தெரியல. பிராண்டட்னா கொஞ்ச நாளைக்கு பிரியாமல் இருக்கும். பட் இது எந்த பிராண்டுன்னு தெரியல. வேணாமா, வேறு இடத்துல செருப்பு பார்த்துக்கலாம். அந்த செருப்பையும் வச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்தோம். எனக்கு முட்டி வலிக்க ஆரம்பிச்சதுனால அங்கே உட்காந்து கொஞ்ச நேரம் வீடியோலாம் எடுத்துகிட்டு, என்னோடய சின்ன தங்கச்சி இவ தான். ஸோ பெரிய தங்கச்சி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இவ தான் இப்போ காலேஜில் சேர போகிறது. கோயம்புத்தூர் காலேஜில் தான் ஜாயின் பண்ண போகிறா. ஸோ அவளுக்காக தான் இந்த ஷாப்பிங்கு. ஸோ மேடம் எங்கள் கூட நின்று கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நடுவில் எங்கள் சோஃபி குட்டி காலெல்லாம் வலிக்குதுமா அப்படின்ட்டே இருந்தா. ஓகேன்னு பர்ச்சேஸ் பண்ண பேக் எல்லாத்தையும் 1 by 1 எடுத்துகிட்டு, அடுத்து ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்தோம், என்னென்னலாம் வாங்கலைன்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு ஹாஸ்டல் நம்ம சேர போகிறோம், பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டங்க. அது என்னோடய தங்கச்சிக்கு எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய தங்கச்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதை வச்சு எல்லா பொருளும் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10:30 ஆகிடுச்சு நாங்கள் கடையை விட்டு வெளில போகும்போது. வெளியில் சரியான மழை. வாங்கின பேக்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். ஏன்னா எல்லா ஃப்ளோர்லேயும் திங்ஸ் வாங்கியிருந்தோம். அந்த பேக்லாம் கரெக்டாக இருக்கான்னு என் பெரிய தங்கச்சி தான் எல்லாத்தையும் செக் பண்ணா. அப்படியே அம்மா மாதிரி ஒரு டேக் கேர் எடுத்துக்கிற ஒரு எபிலிட்டி வந்து பெரிய தங்கச்சிக்கிட்ட, என்னென்னலாம் கரெக்டாக இருக்கா, எல்லோரும் கரெக்டாக இருக்கீங்களா, எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு ஒரு ஷேர் ஆட்டோவை பிடிச்சிட்டு கிளம்பும்போது 10:45 ஆகிடுச்சு. சோனா குட்டிக்கு சாப்பிட வாங்கி கொடுக்கலாம் கம்மல் இருப்பாளா, அவளுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு காணும் அந்த டைமுக்கு வாங்கி கொடுத்துட்டு செம்ம டயர்டாகிடுச்சு. எனக்கு கால் வலி வேறு. அதோட ஏரியாவுக்கு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து நடந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலியாக ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது இந்த ஷாப்பிங்.